போர் தான் ஒரு முக்கிய காரணம். முன்பெல்லாம் ஒரு போர் ஏற்பட்டா, உடனே தங்கம் விலை உயரும். இதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஓ! போர் வந்துருச்சாப்பா தங்கம் விலை ஏறிடும். வேற ஒரு பிரச்சனையா தங்கம் விலை ஏறிடும். ஆனா இந்த போர்னால தங்கத்துடைய விலை சரிந்தது. காரணம் என்னன்னா, கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்தது. கச்சா எண்ணெயில அதாவது இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். உலக முதலீட்டாளர்கள் இருக்காங்க. சர்வதேச முதலீட்டாளர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய தொழிலை முதலீடு செய்றது. அதாவது பெரிய பெரிய முதலீடுகள் செய்றது. எது லாபம் வருமோ, பங்குச்சந்தையில லாபம் வந்தால் பங்குச்சந்தை, அல்லது கச்சா எண்ணெயில் முதலீடு செய்தால் கச்சா எண்ணெய், எதுல லாபம் வரும்? தங்கத்தின், வெள்ளியின் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெயுடைய விலை உயரும். போர் ஏற்பட்டால் ஈரான் ஒரு பெரிய ஒரு கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு. ஆசியாவுக்கே முழு அளவில் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாடுகள் ஏற்பட்டால் ஆசிய கண்டத்தில் பெரிய மாற்றங்கள் வரும். அதனால கச்சா எண்ணெயுடைய விலை உயருன்றதுக்காக கச்சா எண்ணெயில் அவங்க முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே அந்த முதலீடு செய்ய ஆரம்பிச்சோன்னா கச்சா எண்ணெயுடைய விலை அப்படியே ஒரு $60, 65, 70, 80, 90, 100 அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டும் மேலே போயிட்டே இருக்கு. ஸோ அதில் முதலீடு செய்தவர்களுக்கு இன்னும் லாபம் வரதுக்காக இன்னும் கூடுதலான முதலீடு செய்யும்போது அவங்க ஏற்கனவே தங்கத்தின் மீது முதலீடு செய்துள்ள முதலீடுகள் எல்லாமே திரும்ப பெற்று அவர்கள் கச்சா எண்ணெய் முதலீடு செய்ய தொடங்கினார்கள். அப்ப தங்கத்தை தொடவே இல்லை. அது இல்லாத ஏற்கனவே இருந்த முதலீடு அல்லது எடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை சரிவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்து விட்டது.